ஸ்டாலின் நவம்பர் 27 கணக்கு போட்டு காய் நகர்த்த பார்த்தாரு. அந்த தேதியில மண் விழுந்ததுதான் மிச்சம். அந்த நவம்பர் 27 துணை முதல்வர் உதயநிதியோட பிறந்த நாள். அத பிரம்மாண்டமா நடத்த உடன்பிறப்புகள் நினைச்சாங்க. அன்னைக்கு செங்கோட்டையன் தாவேக்கவுல இணைஞ்சதால மிக பெரிதா அந்த பிறந்த நாளும் வெடிக்காம போச்சு. அப்படி இருந்தாலும் உதயநிதி பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் என்ன சொல்ல வருகிறது அப்படிங்கறத இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். உதயநிதி பிறந்தநாள் விழா மிகப்பெரிய கொண்டாட்டமா தமிழகம் தழுவிய அளவுல பல்வேறு தளங்கள்ல பரவலா நடந்தது. இந்த பிறந்தநாள் விழாக்கள் கேள்விக்கு அப்பாற்பட்டு உதயநிதிதான் கட்சியிலும் ஆட்சியிலும் இனி பவர் சென்டர் அப்படிங்கறத உறுதிப்படுத்துச்சு. இதன் விளைவு என்னவாகும்? வெளிநாடுகள்லயும் கூட அங்குள்ள தமிழர்கள் மத்தியில உதயநிதி பிறந்தநாள் விழா நடத்தப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் நடந்திருக்கிற கருணாநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை காட்டிலும் ஒருபடி மேலாகவே உதயநிதி பிறந்தநாள் விழா கொண்டாட்டங்கள் நடந்திருக்குது அப்படிங்கறத அறிவாலய வட்டாரங்கள்ல பேசுறாங்க. வீடியோக்களுடன் கூடிய அசத்தல் பாடல்கள், அதுல இடம்பெற்ற டிஜிட்டல் பிரம்மாண்டங்களோடு கூடிய காட்சிப்படுத்தல்கள் ஆகியவை அவரே திமுகவின் இன்றைய முடிசூடா இளவரசர் அப்படிங்கறத தெளிவா காட்டியிருக்கு. அதோட முரசொலியில வரலாறு காணாத வகையில உதயநிதியின் பிறந்தநாள் சிறப்புதழாக 150 பக்கங்களுக்கு உதயநிதி பிறந்தநாள் வாழ்த்து விளம்பரங்கள் மற்றும் கட்டுரைகளை தாங்கி வந்தது. அதோட ஏராளமான நாளிதழ்களிலும் டிஜிட்டல் மீடியாக்களிலும் தொலைக்காட்சிகளிலும் வெவ்வேறு கணக்கற்ற விளம்பரங்கள் பல கோடிகளுக்கு அள்ளி இறைக்கப்பட்டது. இதுல இடம்பெற்ற வாசகங்கள்ல தமிழர்களின் இதய துடிப்பு, திமுகவின் எதிர்காலம், அடுத்த தலைமுறை தலைவர், முதல்வர் வேட்பாளர் உதயநிதி, இது இளைஞர்களின் எழுச்சி நாள் போன்ற தலைப்புகள் உதயநிதியின் வசம் கட்சியும் ஆட்சியும் ஏறத்தாழ சென்று விட்டதா அதை காட்டுச்சு. நவம்பர் 27ஆம் தேதி அன்னைக்கு நடந்த பிறந்தநாள் விழாக்களை சீரும் சிறப்புமாக நடத்துறதுலயே மாநில அமைச்சர்கள், டெல்லி எம்பிக்கள் அனைவரும் கண்ணும் கருத்துமா செயல்பட்டாங்க. தமிழக அரசே உதயநிதி விழாவை கொண்டாடுவது போன்ற ஒரு தோற்றம் ஏற்பட்டது. இதுல மாநில அரசு நிதி செலவும் பல்கலைக்கழக நிதியும் பயன்படுத்தப்பட்டதா விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. அன்றைக்கு மாலையில சைதாப்பேட்டையில நடந்த பிரம்மாண்ட கூட்டத்துல தமிழகத்தின் அத்தனை மூத்த அமைச்சர்களும், டி.ஆர். பாலு, ராசா உள்ளிட்ட முக்கிய தலைவர்களும் உதயநிதிய அடுத்த தலைவர் இவரே அப்படிங்கறத பல்வேறு விதங்கள்ல வாழ்த்து பேசினாங்க. துரைமுருகன் பேசும்போது, இத்தனை அமைச்சர்களும் ஒரு சேர மேடையில இங்க சேர்ந்திருக்கிறது கேபினட் கூட்டமே, இங்க நடக்கிறது போல இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இப்படியாக நம்மள வழிநடத்த உள்ள கழகத்தின் அடுத்த தலைவர், வருங்கால முதல்வர், தன்னிகரற்ற திறமைசாலி அப்படின்னு தற்போது அடையாளம் காட்டப்பட்டுள்ள 48வது பிறந்தநாள் கொண்டாடிய உதயநிதி கருணாநிதியின் பேரன், ஸ்டாலின் மகன் என்ற வாய்ப்பு இருந்தும் 40 வயது வரைக்கும் அரசியல் பக்கமே தலை காட்டாம சினிமா, நடிப்பு, படத்தயாரிப்பு, இன்னும் சில வியாபாரங்கள் அப்படின்னு வாழ்ந்தவர் என்பது கவனத்திற்கு கொண்டு வர வேண்டிய ஒரு விஷயம். ஒரு புகழ்மிக்க அரசியல் குடும்பத்துல இருந்தும் தமிழக மக்களை பாதிக்கும் எந்த பிரச்சனை பற்றியும் 40 ஆண்டுகள் சிறிதளவு அக்கறையோ இல்ல ஆர்வமோ காட்டினது கிடையாது உதயநிதி. தாத்தா கருணாநிதியின் இறப்பின் போது கூட அவர் அரசியலுக்கு வருவதற்கான அறிகுறியே தெரியல. கருணாநிதியின் மரணத்திற்கு பிறகு கட்சியை தன்னுடைய கட்டுப்பாட்டுல முழுமையா கொண்டு வந்த பிறகு தன்னுடைய 65ஆம் வயதுல முதுமை காலத்துல தன்னுடைய மகன் உதயநிதியை மனைவி துர்காவின் நிர்பந்தமும் சேர அவசரமா அரசியல்ல களமிழக்கிறாரு ஸ்டாலின். அவர் அரசியலுக்கு வந்தவுடனே இளைஞரணி தலைவர் முதலாக எதிர்கொள்ளும் சட்டமன்ற தேர்தல்ல எம்எல்ஏவா போட்டியிடும் வாய்ப்பு, ஒரே ஆண்டுல அமைச்சர், அடுத்த 1.5 ஆண்டுல துணை முதல்வர் மற்றும் அனைத்து துறைகளையும் மேற்பார்வையிடும் அதிகாரம் போன்றவை உதயநிதிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. உதயநிதியை சுத்தியே திமுக கழகத்தின் இயக்கமும் தமிழக அரசின் செயல்பாடுகளும் நடந்துட்டு வருது. எந்த கூச்சநாச்சமும் இல்லாம போதிய அறிவும் பயிற்சியும் புரிதலும் அற்ற ஒரு நபர். அரச குடும்பத்தின் வாரிசு என்பதாலேயே அதிக அதிகாரம் கொடுக்கப்பட்டதால அதிகாரிகள் உள்ளிட்ட எல்லாருமே அவரை ஏற்று செயல்படும் நிலையை உருவாக்கி விட்டாங்க. இத தமிழக வேடதாரி கூட்டணி கட்சிகளும் அரசியல் பார்வையாளர்களும் எழுத்தாளர் கூட்டமும் தங்களுக்கான வாய்ப்புகள் கிடைத்ததாக ஏற்றுக்கொண்டு கொண்டாடி தீர்த்தாங்க. திமுக கூட்டணி கட்சிகள்ல கமலஹாசன் தான் உதயநிதியை அடுத்த முதல்வர் அப்படின்னு வெளிப்படையா அறிவிப்பதுல அதிகமா ஆர்வம் காட்டினாரு.
இது எல்லாம் எவ்வளவு பரிதாபகரமான நிலையில அல்லது எவ்வளவு ஆரோக்கியமற்ற ஆபத்தான சூழல்ல தமிழக அரசியல் களம் தலைமைக்கான ஆளுமையின் பற்றாக்குறையில இருக்குது அப்படிங்கறத நினைக்கும் போது தமிழக அரசியல் எதிர்காலம் குறித்து மிகப்பெரிய கலக்கம் ஏற்படுது. மத்திய பாஜக அரசோடு மிக இணக்கமாக இருந்து கொண்டு ஒரு பாசாங்குத்தனமான எதிர்ப்பு அரசியலை வெற்றிகரமா நடத்தி கொண்டு அடுத்த தேர்தலுக்கு பிறகு தன்னுடைய மகனை முதலமைச்சராக்கும் ஒரே குறிக்கோளோடு இயங்கும் ஸ்டாலின் இந்த ஏற்பாட்டுக்கு முதலாக மோடியிடம்தான் உதயநிதியை அனுப்பி அங்கீகார ஏற்ப உருவாக்கினார் அப்படிங்கறத நாம நினைவுல கொள்ளணும். அடுத்தடுத்து உதயநிதியின் அழைப்புல பிரதமர் மோடி 2 விழாக்கள்ல கலந்து கொண்டதையும் நாம கவனத்துல கொண்டே இந்த இளவரசருக்கான முடிசூட்டலை பார்க்கணும். ஆக 2026 சட்டமன்ற தேர்தல்ல இத்தனை பின்புலங்களோடும் வலுவான கட்டமைப்போடும் விஜய்க்கு எதிரான அரசியல்ல உதயநிதிய பிரதானப்படுத்துது திமுக. இன்னும் ஒரு 5 ஆண்டு காலத்திற்கு திமுகவையே இங்கு ஆட்சியை தொடர விட்டா மத்திய பாஜக ஆட்சியினுடைய அனைத்து மக்கள் விரோத சட்ட திட்டங்களையும் திராவிட மாடல் முத்திரையிட்டு ஸ்டாலின் செய்ததை விட ஒருபடி அதிகமாவே உதயநிதியை செய்ய வச்சிருவாங்க பாஜகவினர். ஸ்டாலின் என்னதான் உதயநிதிய அரசியல்ல முதன்மைப்படுத்தினாலும் அவருக்கு பிறகு உதயநிதி திமுகவுக்கு முடிவு கட்டிடுவார். அதோட 2 திராவிட கட்சிகளும் தமிழகத்திலிருந்து காணாமல் போயிடும். அத்துடன் புதிய எழுச்சியுடன் தமிழகம் பரிணமிக்க போவது நிச்சயம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.